ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதுன்னு தெரில. ஒரு அப்டேட் வந்தால் கூடவே ஒரு குழப்பமும் சேர்ந்து வந்துடுது. அந்த அப்டேட்டில் இருக்கிற நல்ல விஷயத்த நம்ம என்ஜாய் பண்ண முடியாத அளவுக்கு, ஐயோ இந்த இதுவா அப்படின்ட்டு அப்படி தான் வந்து அந்த ரீசெண்ட் நியூ சீரியல் ப்ராஜெக்ட் அப்டேட் வந்தப்பயும் ஏகப்பட்ட குழப்பம். நம்ம மைண்டே சரியில்லை. இப்போ ரீசெண்டாக அதாவது நம்ம சுவாமியும் தாத்தாவும் மீட் பண்ணது முன்னாடியே ஜூலை மாதம் 13ஆம் தேதியே வந்து பிக்சர் ஷேர் பண்ணாங்க. அப்போ கனெக்ட் ஷோ வந்து முன்னாடியே எடுத்து முடிச்சிட்டாங்களா, இல்லை வேற எதுவும் ஷோவா அப்படின்ட்டு தெரியல. இப்போ ரீசெண்டாக கனெக்ட் ஷோ வந்து அப்கமிங் மகாநதி டீம் வரப்போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு அப்டேட் வந்தது. கூடவே நம்ம அசாரும் வந்து ஏதோ ஒரு செட்டில் இருந்து ஒரு ரீல்ஸ் மாதிரி வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்காரு. அதில் யார் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, எல்பி, ஷாத்திகா, நம்ம தாரணி இருக்காங்க. அண்ட் இந்த சைடு வந்து ஆக்டர் அவினாஷ் இருக்காரு. அவினாஷ், அசார், அப்புறம் ருத்ரன் பிரவீன் இருக்காங்க. ஸோ 3 பாய்ஸ் 3 கேர்ள்ஸ்ன்னு இருக்காங்க. இதுதான் வந்து கனெக்ட் ஷோவா? ஏன்னா அவர் வந்து ஹெட்டிங் வந்து ஸ்டே கனெக்டட் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அசார் கலந்துக்கிட்டது கனெக்ட் ஷோவா? அப்போது சுவாமியும் தாத்தாவும் வந்தது வேற எதுவும் ஷோவா அப்படின்ட்டு ஒன்றுமே புரியலை. இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற பிக்ஸ் வந்து, ஏன்னா அப்போவே வந்து ஒருத்தவங்க சொல்கிற ஆடியோ வந்து ஒன்று கேட்டுச்சு. பக்கத்து செட்டில் மகாநதி டீம் இருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிற ஆடியோ முன்னாடியே கிடச்சிச்சு. அப்போ கனெக்ட் ஷோ வந்து முன்னாடியே நடந்து முடிச்சிருச்சு தானே, இன்னும் நமக்கு டெலிகாஸ்ட் தானே ஆகலை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ கனெக்ட் ஷோ இல்லை, கனெக்டில் இவங்க 6 பேரும் வராங்கன்னா, அப்போ ஏற்கனவே சுவாமி கலந்துக்கிட்ட ஷோ வேறு என்ன ஷோ, அது எப்போ வரப்போகுது அப்படின்ட்டு தெரியல. என்னன்னே என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியலை. ஒரு அப்டேட் வந்தால் நமக்கு கூடவே பல குழப்பங்கள் வந்துடுது. எதுவாக இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.